காயல்பட்டினம் கீழக்கரை ஸ்பெஷல் களரி கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். எப்போதும் களரி கறி மட்டனில் தான் பண்ணுவாங்க. நம்ம இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சிக்கனில் பண்ணலாம். அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும். சும்மா வேறு லெவலில் இருக்கும். அடிக்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு தனி ஸ்பெஷலான ஒரு மசாலா இருக்குது. அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட தூளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தூள்லேயே எடுத்துக்கோங்க. நான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வச்சுக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சோண்டு கசகசா, 3 முந்திரி, 3 பாதாமியும் நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 3 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பசு நெய் எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் தடபுடன்னு சத்தம் வந்ததுக்கப்புறம் நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு நான் பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பல்லாரி வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக வந்து வதக்கிட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரா மாதிரி வெங்காயம் இருக்கும்போது நல்லா ஒரு கத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக வதக்கிட்டு, இப்போ நான் 3/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய துண்டாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த சைஸ் உங்களுக்கு விருப்பமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. நல்லா மசாலா கூட பெரட்டினதுக்கப்புறம், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து லைட்டாக வந்து அந்த மசாலா கூடவே வந்து பெரட்டி விட்டுக்கலாம். இது கூட மேங்கொண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாவும் இதில் சேர்க்கணும். ஆனால் நான் வந்து ஏற்கனவே நான் காரமான மிளகாத்தூள் சேர்த்ததுனால நான் பச்சை மிளகா சேர்க்கல. நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். கோழியும் நல்லா தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நான் 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இது ரொம்ப பெரிய நல்ல கிரேவி மாரி இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா செமி கிரேவி மாரி இருந்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா வீடே மணக்கும் மசாலா வாசம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ப முந்திரியும், பாதாம் பருப்பும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அது கூடவே வந்து நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். பாருங்கள், இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு எப்படி டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிட்ணுன்ட்டு. அந்த அளவுக்கு தான் இருக்கும். திருப்பி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டு, அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து பாருங்கள். சும்மா கதன்னு எண்ணெய் எல்லாம் நல்லா கக்கி சும்மா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நெய் சோறு, ஒயிட் ரைஸு, முக்கியமாக பரோட்டாக்கெலாம் அல்டிமேட் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.